பார்ட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு பாதுஷா செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸை நாம் ஃபாலோ பண்ணோன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே லேயரான ரொம்பவும் சுவையான பாதுஷாவை நாமளே வீட்டிலேயே பண்ணலாம். அது என்னென்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல 2 கப் மைதா மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 2 கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது பாதுஷா டக்குன்னு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை உங்கள் கைகளால் இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா உள்ள லேயராக வரும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகோட பக்குவம் அரை கம்பி பதத்தை தாண்டிடுச்சுன்னா பாதுஷா சரியாக பாகில் ஊறாது. அதனால் அரை கம்பி பதம் வந்ததும் நீங்கள் அடுப்பை அணைச்சிக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இதோட அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க. 4 அல்லது 5 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க வேணாம். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து உங்கள் கைகளால் அதை நல்லா தட்டையாக்கிக்கோங்க. தட்டையாக்கிட்டு அதை நடுவில் சமமான அளவில் கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு திரும்பவும் அதை தட்டையாக்கிக்கோங்க. இப்போ திரும்பவும் அதை கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அதே மாதிரி தட்டையாக்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு பாதுஷாக்குள்ளே நிறைய அடுக்குகள் கிடைக்கும். பர்ஃபெக்டான பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய லேயராக வந்திருக்குது. இப்போ இதை சமமான அளவில் 2ஆக பிரிச்சுட்டு அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உங்களுக்கு என்ன அளவில் பாதுஷா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று எடுத்து உங்கள் கைகளில் வச்சு நல்லா உருண்டையாக்கிக்கோங்க. அதை உருட்டிட்டு ஒரு தடவை நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அதோட நடு பாகத்தில் உங்கள் பெருவிரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. அதை திருப்பி திருப்பி போட்டு அழுத்திக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது சைடில் இருக்க மாவை உள்ளே இழுத்து விட்டு அழுத்திக்கோங்க. இப்படி செய்கிறதுனால பாதுஷா உங்களுக்கு எல்லா பக்கமும் கரெக்டான அளவில் வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு வடிவத்திலையும் பாதுஷா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மாவை நல்லா தேய்ச்சிட்டு செவ்வக வடிவமாக கட் பண்ணிக்கோங்க. மேலையும் கீழையும் 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதோட நடு பாகத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு அதோட ஓரங்களை நல்லா நனைச்சிக்கோங்க. இப்போ அதை 2ஆக மடித்து நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் உங்கள் கையில் தண்ணி தொட்டு அதோட ஓரங்களை நனைச்சிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி 2ஆக மடித்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை உங்கள் கையில் எடுத்து நடுப்பாகத்தை சமமான அளவில் பிரிச்சுட்டு மேல் பாகத்தை உள் வழியாக விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டு கீழ்பாகத்தையும் அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அழகான இலை வடிவிலான பாதுஷா தயாராகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாதுஷாக்களை வறுக்கும்போது அது எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் வச்சு வறுத்தீங்கன்னா பாதுஷாக்கு வெளியில எல்லாம் நல்லா வெந்திருக்கும், முள்ளை வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூடில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பாதுஷாக்களையும் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட இலை வடிவிலான பாதுஷா எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. ஒரு 5-7 நிமிஷம் மட்டும் சர்க்கரை பாகில் இது ஊறினா போதும். அதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான நல்ல லேயரான பாதுஷா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.